வந்து இந்த வீடியோ அனுப்பியிருந்தான், இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா கோச்சிங் சென்டர்ஸில் சேர்க்குறது பெட்டர் தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தான். அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வெறும் கோச்சிங் சென்டர்ஸ் மட்டும் கவர் பண்ணுறாங்கன்ற மாதிரி இல்லை, நிறைய இண்டிவிஜுவல் பேரண்ட்ஸ் கூட இந்த மாதிரி எஃபர்ட் போட்டு அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க குழந்தைங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். இந்த இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது, கின்னஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ரெக்கார்டு. நான் இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு யூனிக் ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க ஏதாவது அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட அது வந்து புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு நிமிஷத்தில் சொல்லப்போனால் ஒரு 30 சாக்ஸ், ஒரு நிமிஷத்தில் 30 சாக்ஸ் போட்டு கழட்டுறேன், இது ஒரு ரெக்கார்டு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அது யாரோ பண்ணல இது வரைக்கும் ஒரு நிமிஷத்தில் 30 சாக்ஸ் போட்டு கழட்டி இருக்கான் அப்படின்ற மாதிரி நான் வந்து புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் என்டர் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் இந்த புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டு உள்ளது. இதில் இன்னொன்று ஹைலைட் என்னென்னா, இந்த புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் வந்து அடுத்த ஆள் என்னை விட அதிகமாக சாக்ஸை கழட்டி போட்டான், 40 சாக்ஸ் கழட்டி போட்டான், நான் வந்து பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாத வரைக்கும் என் பேர் தான் இருக்கும் அதில். அண்ட் நான் இது வந்து சும்மா வாய்க்கு வருதுன்ற மாதிரிலாம் சொல்லுவேன். நீங்களே போய் ஆர்டிக்கலில் யூடியூப் வீடியோஸில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்குது. மோஸ்ட்டாக இந்த மாதிரி ரெக்கார்ட் கொடுக்குற கம்பெனிஸ் எல்லாமே ப்ரைவேட் தான். இதில் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்க காசும் தரப்போகிறது இல்லை, ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம், எல்லாருக்கும் காமிக்கணும். இந்த மாதிரி நான் வந்து 30 சாக்ஸ் கழட்டி போட்டிருப்பேன், உலகத்தில் நான் மட்டும் தான் ஃபஸ்ட் டைம் அது அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கலாம். ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு வரும், இந்த பேபிஸ் வச்சு இவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறது. நான் இப்போ ரீசெண்டாக அதிகமாக போயிட்டுருக்கிறது என்னென்னா, இந்த ஃப்ளாஷ் கார்டு அச்சீவ்மெண்ட் தான். 4 months பேபி வந்து 100 கார்ட்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணியிருக்கு. 1.5 இயர் பேபி ஏதோ 1000 கார்ட்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட லைனாக வச்சுருக்காங்க அவங்க லிஸ்ட்டு அந்த மாதிரி. ஸோ இந்த பேபிஸ்க்கு இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் வாங்கி வைக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து வீட்டில் மாட்டி வச்சுக்கணும், நேபர்ஸ் கிட்ட காமிக்கிறதுக்கு, ரிலேஷன்ஸ் கிட்ட காமிக்கிறது, என் குழந்தை அச்சீவ் பண்ணியிருக்கான்ற மாதிரி. வேறு என்னென்னா, இந்த மாதிரி சென்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க நல்ல அமௌண்ட்டு. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் காமிச்சு தானே அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க, அதனால வந்து உங்கள் குழந்தைக்கு நல்லா ஆஃபர் பண்ணுவாங்க. இதுலேருந்து வர டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு முதல்ல சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஒரு குழந்தைக்கு பிறந்ததுலேருந்தே நீங்கள் குறிக்கிறீங்க. ஜஸ்ட் கேஸ் ஒரு 1000 ஃப்ளாஷ் கார்டு வந்து 1 இயரில் அவங்க அச்சீவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும்போது, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண வைக்கிறீங்கன்ற மாதிரி. ஒரு குழந்தை வந்து அந்த டைமில் வந்து அது டெவலப் ஆகிட்டு, நீங்கள் வந்து ஒரு நேரவான ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறீங்க இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்டுக்காக. கடைசியில் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குழந்தை, அதுவாக எக்ஸ்ப்ளோர் ஆகிறதோட. அண்ட் இதில் வந்து நெக்ஸ்ட்டு மெயினான பாயிண்ட் என்னென்னா, பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்படியே லோ ஆகாது. இதில் ஒரு ரெக்கார்டோட முடிச்சிடலான்ற மாதிரி. என் குழந்தை தான் ஒரு ரெக்கார்டு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன், 2வது ரெக்கார்ட் பண்ணலாம், 3வது ரெக்கார்ட் பண்ணலான்னு நீங்கள் வந்து ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனோடு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் பில்ட் பண்ணிட்டு போவீங்க. அண்ட் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எந்த இடத்துல போய் முடியும்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு சில விஷயத்தில் அச்சீவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சுன்னா கூட என் குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணும். அண்ட் நம்ம சொசைட்டியில் வந்து பேரண்ட்ஸ்க்கு நிறையவே இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மற்ற குழந்தைங்களை பார்த்துட்டு நான் அந்த குழந்தை தான் அந்தளவுக்கு பண்ணுறானே, நம்ம குழந்தைக்கு என்ன குறை, நம்ம குழந்தை இது பண்ண வேணாமான்றது. நீங்கள் வந்து உங்கள் குழந்தை அந்த ஏஜில் வந்து நார்மலான டெவலப்மெண்ட் இருக்கான்றது தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான டெவலப்மெண்ட்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் குழந்தைய நீங்கள் நல்லபடியாக வளர்க்குறதுக்கு, நல்ல பொசிஷன்லேயும் நல்ல ஸ்டேஜ்லேயும் இருக்கிறதுக்கு. இன்கேஸ் அந்த ஏஜுக்கு அந்த நார்மலான டெவலப்மெண்ட் இல்லைன்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் பர்டிகுலர் ட்ரைனிங்கோ டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுறதோன்ற மாதிரி நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து உங்கள் குழந்தைக்கு எஜுகேட் பண்ணணும், இந்த மாதிரி மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அண்ட் உங்கள் குழந்தைக்கு லைஃப்பில் என்ன ஸ்கில்ஸ் தேவையோ அது கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸோ இல்லை சர்டிஃபிகேட்ஸோ சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணக்கூடாது.